ஒரு செகண்ட் என்ன பார்க்குறீங்க, அதனால தான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராம், நார்மலாக தான் பார்த்தேன். உங்களை நான் பார்க்கல. அந்த சைடு கேபின் யாராவது இருக்காங்களா, சிஸ்டமில் வேலை பார்த்துட்ருக்காங்களான்றதை தான் பார்த்துட்ருக்கேன். இல்லை சீதா, நீங்கள் என்ன தான் பார்த்தீங்க? நான் உங்களை பார்க்கல ராம். சரி ஓகே சீதா, நீங்கள் என்ன பார்க்கலன்னே வச்சுப்போம். சரி சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன பிரச்சனையில் இருக்க போகிறேன்? அப்படியே இருந்தாலும் அதையே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சீதா, என்கிட்ட தான் நீங்கள் ஷேர் பண்ணணும், வேறு யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? தேவையில்லாமல் பேசாதீங்க. நான் தேவையோடு தான் சீதா பேசுகிறேன். உங்களுக்கு தான் எப்போ பார்த்தாலும் அது தேவையில்லைன்ற மாதிரியே புரியுது. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள்? அப்படியே ஒர்க்கை பார்க்குறேன். உங்கள்கிட்ட பேசினா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன். இல்லைங்க சீதா, நானும் எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு நீங்கள் ஒரு முடிவே சொல்ல மாட்டேறீங்க. என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? நான் என்ன ராம் உங்களுக்கு பதில் சொல்கிறது? ஆஃபீஸில் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் போகிறேன். சரி ஓகே சீதா, ஈவினிங் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பேசியே ஆகணும். வெளியில் ஆஃபீஸ் முடிஞ்சு போகும்போது நான் வெயிட் பண்ணுறேன் அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே. நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட ஒரு நிமிஷம் நின்று பேசிட்டு போகிறீங்களா? இல்லை ராம், தேவையில்லாமலாம் நான் வெளியில் நின்று பேச விரும்பல. அதுவும் இல்லாமல் எனக்கு உங்ககிட்ட பேச என்ன இருக்க சொல்லுங்கள். ப்ளீஸ் சீதா, நான் தான் இவ்வளோ தூரம் கேட்குறேன்ல, நீங்கள் ஒரு நிமிஷம் நின்று பேசலாம்ல? இல்லை ராம், அதெல்லாம் சரியாக வராது. சீதா, எனக்காக சீதா ப்ளீஸ். இவ்வளோ நாள் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், நீங்கள் என்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுனதே கிடையாது. அந்த திமிர் தானே என்னவோ தெரில, நான் உங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் மட்டும் என்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு போங்க சீதா, எனக்கு போதும். இல்லை ராம். சீதா ப்ளீஸ். சரி ஓகே ராம், ஈவினிங் பார்க்கலாம். டைம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே சீதா. சொல்லுங்கள் ராம், என்ன எதுக்கு வெயிட் பண்ண சொல்லுங்கள்? தேவையில்லாமல் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீதா, நான் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எப்போ தான் எனக்கு ஏதாவது முடிவு சொல்ல போகிறீங்க? நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ராம், நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனே. என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியாது ராம், நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சீதா, எல்லாருக்குமே தான் ஃபேமிலி இருக்காங்க. நான் ஒன்றும் உங்களை அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் பண்ண சொல்லலையே. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் தானே நான் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேச முடியும், என் ஃபேமிலிக்கிட்டையும் நான் பேச முடியும். நீங்கள் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் பேச வேணாம் ராம். தேவையில்லாமல் நீங்கள் யார் லைஃப்லையும் குறுக்க வராதீங்க. நானே உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் நினச்சேன். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க சீதா, உண்மையாவா? ஆமாம் ராம், நான் ஏன் உங்கள்கிட்ட போய் சொல்ல போகிறேன் சொல்லுங்கள்? எங்கள் வீட்டில் பேசி தான் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வராங்க என்ன பொண்ணு பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது ராம். இல்லை சீதா, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன். நீங்கள் வேணும்னே பொய் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன்ற உண்மையை நீங்கள் வெளியில் சொல்ல பயப்படுறீங்க. நான் ஏன் பயப்பட போகிறேன் ராம்? நீங்கள் தான் தேவையில்லாமல் கற்பனை வளர்த்துட்ருக்கீங்க. நீங்கள் போய் உங்களோட வேலையை பாருங்கள். தேவையில்லாமல் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நீங்களும் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்க சீதா. அப்படிலாம் எதுவும் இல்லை ராம், நீங்கள் தேவையில்லாமல் கற்பனை வளர்த்துக்காதீங்க. நான் கிளம்புறேன், பாய். சீதா சீதா நில்லுங்க. ஏண்டி சிட்டு, விசாரிக்கிறதுக்கு அடிமான நேரம் நின்றுட்டு இருந்த வாடி அவனை செவிலில் போய் வைப்போம். இவன் என்னடி பேசிட்டு போகிறான்? இவங்கிட்ட நின்று பேசுறதுக்கு அவளுக்கு என்ன இருக்குது? இவங்க அப்பா சொன்ன மாதிரி என் மானத்தை வாங்கிடுவா போல் இருக்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா, வாங்க ஃபஸ்ட்டு போய் பேசுவோம் அந்த பையன் யார் என்னன்ட்டு. கழுதைக்கு எம்மான் திமிரு. அவங்க அப்பாவும் அவங்க பாட்டியும் சொன்ன மாதிரி என் மானத்தை வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்கா. இவ்வளோ தைரியமாக நின்று பேசிட்டு போகிறான்னா அவளுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்த இருக்கணும். எனக்கு படபடன்னு வருதே. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா, வாங்க போய் பார்ப்போம். ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. சந்தியா அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. வாங்க போய் கேட்போம். தம்பி இங்கே பாருப்பா, ஃபீல் பண்ணது போதும். எப்பா தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறானே. வாங்கக்கா நம்ம அந்த பக்கம் போவோம். அந்த பக்கமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். போய் நம்ம மூஞ்ச காமிப்போம், அப்போ தான் நம்ம வந்திருக்கிறது தெரியும். ஓவராக பண்ணிட்டு இருக்கான். ஹலோ தம்பி, எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கக்கா. யாருப்பா நீ? இந்த பிள்ளைகிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க. அந்த பிள்ளை என்னவோ சொல்லிட்டு போகுது, நீ நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. என்ன கதை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் போங்க, உங்கள் வேலையை பாருங்கள். இல்லைப்பா சொல்லு, தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்குறேன். என்ன ரொம்ப நேரமாக நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கே, அதான் என்ன கதை? ஏதாவது ஃபீலியரா அப்படின்னு கேட்கலாம் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சொல்லுப்பா. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னக்கா, அந்த பொண்ணை நானும் சின்சியராக 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் ஆஃபீஸில் சேர்ந்ததுலேருந்து. ஆனால் அந்த பொண்ணு என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்றா. ஏன்ப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்? அந்த பொண்ணு பேசுறத பார்த்தா சிரிச்சு வச்சு பேசிட்டு போகிற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் வேறு, அவள் எங்கக்கா சிரித்து பேசிட்டு போகிறா? திருப்பி வந்தால் செருப்பால் அடிப்பான்ற குறையில் பேசிட்டு போகிறா. நீங்கள் வேறு காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே பேசினா அவ்வளோ திமிரா இருக்காளப்பா அந்த பொண்ணையை லவ் பண்ணிட்டு இருக்க? அவள் அவ்வளோ திமிராக இருக்கிறதுனால தான்க்கா நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. அவங்க ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அந்த சுச்சுவேஷனால் அவள் என்ன வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கா. அவளை பொண்ணு கூட பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு போகிறா. ஏப்பா அப்படியே சொல்லிட்டு போகிறா? உன்னை வேணான்ட்டாலோ? ஆமாக்கா. அக்கா அவன் தான் கதையை சொல்கிறான்ல, இதுக்கப்புறமா அவன்கிட்ட கேட்டு நம்ம ஏன் இது பண்ணிக்கிட்டு, நம்ம யாருன்றதை காட்டிக்காமலே நம்ம போவோம். வாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சிட்டு. சரி வா போவோம் நம்ம. இவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கா? அந்த பையனை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாளோ? இல்லை அப்படி இருக்காது. அவள் தான் அங்கேயே தெளிவாக முடிவு சொல்லிட்டானா அந்த பையன் சொன்னானே. என் பொண்ணு அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான். இதுக்கும் லேசாக பேச்சு கொடுத்து பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்ட்டு. சோகமாக உட்காந்துருக்கா.
கல்யாணத்தில் விருப்பமா இல்லை என்ன கதைன்னு கேட்டால் ஏதாவது அம்மா கிட்ட சொல்கிறாளான்னு பார்க்கும். சரி கிட்ட போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம். சீதா சீதா என்னடி பண்ணுற? வாங்கம்மா. ஒன்றும் பண்ணல, சும்மா தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஜன்னலில். ஐயா ஆஃபீஸ் விட்டு வந்துட்டியே, என்ன ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைம்மா. காப்பி கீப்பி ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? குடிக்கிறியா? வேணாம்மா. அம்மா ஆஃபீஸ்லேருந்து வந்து டயர்டாக இருக்கும்ல, எடுத்துகிட்டு வரட்டுமா? கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரேன், குடி. சரிம்மா எடுத்துகிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாம்மா சீதா வாங்கிக்க. என்னம்மா இன்னைக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நான் ஒன்று கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும். சொல்லுமா, என்ன சொல்லணும்? அப்பா பாட்டி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே கல்யாணம், நீ கோவமாக இருக்க, அதனால தான் நான் இதை கேட்குறேன். இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமா இல்லை வேறு ஏதாவது நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு தான் கேட்குறேன். நான் என்னம்மா நினச்சிட்டு இருக்க போகிறேன், இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் வேணான்னு மட்டும்தான் யோசித்தேன், மற்றபடி வேறு எந்த எண்ணமும் என் மனசில் இல்லைம்மா. அப்படியா? அப்புறம் காலகாலத்தில் கல்யாணம் பண்ண வேண்டியதானடி. உங்கள் அப்பா யோசிக்கிறது உங்கள் பாட்டி யோசிக்கிறது எல்லாம் கரெக்டு தானே. அதனால தான் கல்யாணம் பண்ணணும், வயசு வந்துருச்ச பிள்ளைக்கு, வீட்டில் வச்சுருந்தா ஆவாத கதைக்கு அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. சரிம்மா அதான் சொல்லிட்டேனே, உங்கள் விருப்பம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரிடி, அதான் நான் தனியாக உங்ககிட்ட விருப்பத்தை கேட்டுக்கணுன்னு தான் நான் கேட்குறேன். நாளை பின்ன எதுவும் நீ சொல்லக்கூடாது பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு விருப்பம் தான், நீங்கள் பண்ணுங்கள். சரிம்மா, அதுக்கு தான் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். சீதா உனக்கு விருப்பம் தானே? நான் மறுபடியும் கேட்குறேன். எனக்கு விருப்பம் தாம்மா. மா என்னம்மா சொல்லு, எது வந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டுமா? அதுக்கெல்லாம் ஏன்டி இப்படி கேட்டுட்ருக்க? வா அம்மா மடியில் படுத்துக்க கொஞ்ச நேரம். பிள்ளைக்கு ஒன்றும் என்னாச்சுன்னு தெரியல, ஒன்றும் பிடிபட மாட்டேதே. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இவ ஒன்றும் சொல்லலை விருப்பத்தை.